أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, by Allah's grace and further we are in the class number 2. Inshallah, today we are going to continue or we are going to study the first lesson of Durus volume 1. Let's get started. In the part பற்றி பார்த்தோம் இன்ஷால்லா. ஸோ ஃபர்தர் இன்ஷால்லா இன்னைக்கு ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினான லெசனுக்கு போகலாம் இன்ஷால்லா. அது ஷார்ட் வூவல்ஸ். இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா வந்து ஞாபகப்படுத்திக்கணும் ஃபதஹா கஸ்ரா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து என்ன பயன்படுத்துவோம்னா ஜபர் ஜேர் பேஷன் பயன்படுத்தியிருப்போம். இனிமேல் சொல்லி ஃபதஹா கஸ்ரா வம்மா அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நியூ நேஷன் சொல்லுவோம். நியூ நேஷன் அதாவது தன்வீன். அரபிக்ல தன்வீன். இது என்ன தன்வீன் அப்படின்னா, இதே இந்த தால் இருக்கு இல்லையா, இன்னொரு ஃபதா ஆட் பண்றது. நம்ம என்ன சொல்லி பழகிருக்கோம்னா தோ ஜபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன வரும்னா இந்த ஏவோட ஒரு என் சவுண்ட் ஆட் பண்ணணும். ஒரு என் சவுண்டு நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நூனேஷன் இது பேர் இருக்கு. அரபில தன்வீன்னு பேர் இருக்கு. தன்வீன் தன்வீன். அப்போ நூனேஷன் சொல்லும்போது நூனோட சவுண்ட் ஆட் பண்றாங்க. அதுதான் ஆக்சுவலி அந்த தாலு பத்தா போட்டா தா, நூன் போட்டீங்கன்னா தன் தன் இல்லையா. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, யூ ஆர் ஆடிங் ஒன் நூன் சவுண்ட் தன். ஓகே, ஸோ நான் இன்னும் எழுதுக்கு புரியறதுக்காக இது எழுதியிருக்கேன். ஸோ தட் இஸ் நாட் ரிக்வயர்ட் தன். இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி நம்ம வந்து ஃபதஹா தன்வீன் இது பேர் வந்து ஃபதஹா மா தன்வீன்னு சொல்றோம். ஃபதஹாவோட என்ன இருக்கு, தன்வீன். தமிழ்னா டபுள்னு அர்த்தம். டபுள் ஃபதஹா சேர்த்துருக்கோம்னு அர்த்தம். இங்கிலீஷ் டபுள் ஃபதஹான்னு சொல்றோம், தமிழ் வந்து 2 ஃபதஹான்னு சொல்றோம். பட் அரபியில் சொல்லும்போது தன்வீன் சொல்லணும். தன்வீன் என்ன மாதிரி தன்வீன்னா ஃபதஹாவோட தன்வீன். ஏன்னா 2 ஃபதஹா இருக்கு இல்லையா, ஃபதஹா தன்வீன். அந்த ஆவோட ஒரு என் சவுண்ட் சேர்த்துக்கணும். அதாவது விஷயம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு, கஸ்ரா மா தன்வீன். இப்போ இதே தாலோட 2 கஸ்ரா நம்ம ஆட் பண்றோம். நம்ம தோ ஜேர்னு சொல்லி பழகப்பட்டிருக்கோம். தோனாவே 2ன்னு அர்த்தம். அப்போ தோ வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும், உருது சிஸ்டம் அது ஆக்சுவலி இல்லையா. அப்போ அரபிக் சொல்லும்போது தன்வீன் தான் பயன்படுத்தணும். அப்போ இங்க வந்து எப்படி நூன் சவுண்ட் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்க வந்து ஒரு நூன் சவுண்ட் ஆட் பண்ணணும். ஐ மீன் இன். நெக்ஸ்ட் தம். ஸோ தன் தின், அப்புறம் இங்க தம்மா தம்மா மா தன்வீன். நம்ம என்ன சொல்லி பழகிருக்கோம், தோ பேஷ் அப்படின்னு சொல்லுவோம். தோ பேஷ் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், தம்மா தன்வீன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இங்கிலீஷ் சொல்லலாம் டபுள் தம்மான்னு சொல்லலாம். பட் அரபிக்ல வந்து தன்வீன் நம்ம அந்த வேர்டு ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு என் சவுண்டை ஆட் பண்ணணும். அகெயின் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு நூன் சவுண்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க. தன் தின் துன். இப்படி பார்த்தா கஸ்ரா தம்மா இங்க மேல இருந்துச்சோ, கீழே வந்து தன் தின் துன்னு சொல்றோம். ஓகே, இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபதஹா தன்வீன் வரும்போது என்ன செய்யுது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் அது பார்த்துக்கோங்க. ஆனா தின்லயோ துன்லயோ அந்த எக்ஸ்ட்ரா அலீஃப் கிடையாது இல்லையா. ஸோ நூனேஷன் இந்த பாடம் தன்வீன்னா வந்து ஆடிங் நூன் சவுண்டு. சிம்பிள் வந்து டபுள் ஃபதஹா டபுள் கஸ்ரா டபுள் தம்மா இருக்கு. ஒரு என் சவுண்டை வந்து நீங்க ஆட் பண்ணிப்பீங்க, ஒரு நூன் சவுண்டை ஆட் பண்ணிப்பீங்க. அன் இன் உன். இதுல மிக குறிப்பா ஃபதஹா தன்வீன் வரும்போது அங்க என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் வந்து ஆட் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் ஸ்பெல்லிங் ரூல். நீங்க சூரத்துல் கஹஃப் எடுத்து பாருங்க, அந்த முழு அத்தியாயம் அந்த முழு சாப்டருமே சுப்ஹானல்லாஹ் எல்லாமே என்ன வந்திருக்கும்,
லல் ஃபத்ஹால முடிஞ்சிருக்கும். சூரத்துல் காஃப்ல பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்தில் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவஜன் ஹஸனன் வலதன் கஸிபன் அஸஃபன் அமலன் ஜுஸுரன் அஜபன் ரஷதன் அததன் அமதன் ஹுதன் ஷததன் கஸிபன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஃபதா தன்வீனோட முடிஞ்சிருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து ஆட் ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து என்ன செய்யும்? ஸ்பெல்லிங் ரூல். அதை வந்து தனியாக நம்ம ப்ரொனன்சியேஷன் தான் அப்படிலாம் சொல்ல அவசியம் இல்லை. தன் தான் ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வரணும். ஸோ ஃபதா தன்வீனோட முடியும் போது ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது வந்து அரபிக்கோட ஸ்பெல்லிங் ரூல். ஒரு 2 கண்டிஷனில் மட்டும் அந்த அலிஃப் வந்து ஆட் ஆகாது. இந்த அலிஃப் இருக்குல்ல, அது ஆட் ஆகாது. எங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க. உதாரணமா நான் வந்து ஜுஸ் உன் எழுதுறேன். ஜுஸ் உன், அதுக்கப்புறம் ஜுஸ் இன் எழுதுறேன், அதுக்கப்புறம் ஜுஸ் அன் எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, ஃபதஹா தன்வீன் போடுறதுனால அலிஃப் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஓகே, இதை பாருங்க. தவாவுன், தவாவுன், தவாயின், அப்புறம் நெக்ஸ்ட் தவா அன். இங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் முன்னாடி வந்து ஹம்ஸாக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா அலீஃப் வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்க அலீஃப் போட மாதிரி பின்னாடி ஒரு ஹம்ஸா போடக்கூடாது. சரியா? ஸோ தவாவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு அலீஃப் வந்து ஹம்ஸாக்கு முன்னாடி வந்துருச்சு. அதனால என்ன செய்யக்கூடாது, நம்ம இன்னொரு அலீஃப் இங்க போடக்கூடாது, தப்பு. ஸோ தவா இந்த இடத்துல வந்து இந்த அலீஃப் போடக்கூடியது தவிர்த்துக்கணும், போடக்கூடாது. இன்னொரு இடம் இருக்கு, குர்ஆன்ல நிறைய பார்த்துருக்கோம். சாஅத்துன் வந்துடும். சாஅத்துன், சாஅத்துன்னா அந்த அந்த டைம் கியாமத் நாளை குறிக்கும் போது அல்லாஹ் அது அடிக்கடிக்கு பயன்படுத்துகிற வார்த்தை சாஅத்துன் இல்லையா? சாஅத்தின், சாஅத்தன். அப்போ இந்த இந்த தா இருக்கு இல்லையா, இது ஒரு தா. ஒன்று அலிஃப் பா தா உள்ள ஒரு தா. இது இந்த தா பேர் நம்ம என்ன சொல்லுவோம், பேர் தா மஃப்தூஹா, which means ஓப்பன் தா. இந்த தா வந்து ஓப்பனா இருக்கா, தா ஓப்பன் தா. இன்னொரு தா இருக்கு, அந்த தா பேர் வந்து தாவுன் மர்பூதத்துன். தா மர்பூதா, தாவுன் மர்பூதத்துன். அப்ப நான் இந்த ஆ எடுத்துடுறேன். ஸோ இந்த தா பேர் உங்களுக்கு தா மஃப்தூஹத்துன், இந்த தாவை தா மர்பூதத்துன். மர்பூத்தா, மர்பூத்தான நிறைய மீனிங் இருக்கு. ஒன்று லிங்க்டு, கனெக்டடு அப்படின்னு அர்த்தம். நம்ம யூஸ்வலி பயன்படுத்துறது க்ளோஸ்டு தான், ஏன்னா இது வந்து ஓப்பனாக இருக்கு, இந்த ரெண்டு சைடும் வந்து முடியல. இந்த தா வந்து ரவுண்டா முடிஞ்சிருக்கு, க்ளோஸ்டா இருக்கிற க்ளோஸ்டு தான். இந்த ரவுண்ட் இந்த தா பார்த்தீங்களா, நம்ம க்ளோஸ் தான் சொல்லுவோம், ரவுண்டு தான் சொல்லுவோம். ரவுண்டா இருக்கனால லிங்க்டு தா, கனெக்டட் தா. மர்பூத்தானா கனெக்டட் லிங்க்டுன்னு அர்த்தம், கனெக்டட் லிங்க்டுன்னு அர்த்தம். ரெண்டு பக்கமும் கனெக்டா இருக்குல்ல, அதனால. அப்போ இந்த தா வந்து உங்களுக்கு ஃபதா தன்வீன் வந்தா அப்போ ஒரு அலீஃப் வந்து எடுத்துக்காது. ஹம்சா கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு அலீஃப் முன்னாடி வந்துச்சுன்னா பின்னாடி அந்த ஹம்சா வந்து ஃபதா தன்வீன் இருந்தா அங்க ஒரு அங்க அலீஃப் எடுத்துக்காது. மற்ற எல்லா இடத்துலையும் அந்த அலீஃப் எடுத்துக்கும். பாருங்க, எல்லா இடத்துலையும், மற்ற எல்லா கேசஸ்லையும், எல்லா லெட்டர்ஸ்க்கும் நீங்க whenever you add al fatha, one extra alif should be accompanied. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த தா வந்து அரபிக்ல வந்து எங்க பயன்படும்னா ஃபெமினின் தான் கூட நம்ம சொல்லுவோம். ஃபெமினின் தா என்ன சொல்லுவோம், ஃபெமினின் தா. பெண்கள் பற்றியும் அல்லது பெண்களுக்கு உள்ள திங்ஸும் அதெல்லாம் வந்து அரபிக்ல வந்து பேரா தான் எல்லாமே இருக்கு, மேல் ஃபீமேல் தான் எல்லாம் இருக்கும். இந்த ஃபீமேலுக்கு உள்ளது ஃபெமினின் தாக்கு பெரும்பாலும் இந்த தா வரும். அதை நம்ம லெசன் போகும்போது படிக்கலாம் இன்ஷால்லா. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கணும், தா மர்பூத்தா.
ஓகே, இந்த ரவுண்டா வந்து அது ஃபெமினின் ஜெண்டர்னு அர்த்தம். அது சில லெசன் போகும்போது பார்ப்போம், இப்போ அவசியம் இல்லை. ஆக இதான் தன்மீனோட சின்ன ஒரு முன்னோட்டம். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்திருப்போம், எல்லாருமே கரெக்டா தான் படிச்சுட்டு வந்திருப்போம். அந்த லாஜிக், ஏன் இந்த லாஜிக் வந்து இப்ப நீங்க பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். தன்மீனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்தது ஷத்தா. ஷத்தா இல்லையா? அதே தால் எடுத்துக்கிறேன், மேல வந்து ஷத்தா குறி இருக்கு. ஸோ இதோட இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். ஷத்தானா வந்து என்ன சொன்னா ஸ்ட்ராங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸிங், சிவியரிங் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழுத்தமா சொல்றதுன்னு அர்த்தம். தமிழ்ல எப்படி அம்மா அப்பா வருதோ அந்த மாதிரி உள்ள சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் ஈஸி ரிமெம்பரன்ஸ்க்கு. ஷத்தா சிம்பிள் பார்த்தா மேல ஒரு சின்ன டபிள்யூ எழுதுற மாதிரி இருக்கு. இதுலயுமே உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய, ஏன் சார் இதெல்லாம் எனக்கு தெரியுமா, இதுல ஏன் குறிப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்னா பாருங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், அது முதர்ரிசுன். முதர்ரிசுன். சரி, இது எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். முதர்ரிசுன் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ரா வந்து ஷத்தா இருக்கா, ஷத்தா இருந்தா அதாவது எப்போ ஒரு லெட்டர் ஐடென்டிக்கலா வருதோ, ஒரே மாதிரி அடுத்தடுத்து வருதோ, அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர்ல சுக்கூன் இருக்கும், சுக்கூன் இருக்கணும், அதான் ஷர்த், அதான் கண்டிஷன். செகண்ட் லெட்டர் வந்து இங்க என்ன கஸ்ரா இருக்கா, அந்த கஸ்ரா இங்க போட்டேன். இப்போ இது படிச்சு பாருங்க, முதர்ரிசுன் இது வருதா? அது என்ன செஞ்சிடறாங்க லாங்குவேஜ்ல, கம்பைன் பண்ணி ஷத்தாவை போட்டுறாங்க இல்லைங்களா? முதர்ரிசுன், ஹாதா முதர்ரிசுன். இங்க இந்த இதுக்கும் இந்த முதர்ரிசுன் பாருங்க, இங்க நம்ம வழக்கம் போல ஷத்தா போட்டு கீழே ரா கீழே கஸ்ரா போட்டிருக்கோம். ஆனா இங்க பாருங்க, அந்த ஷத்தா கீழேயே ஒரு கஸ்ரா போட்டிருக்காங்க. இது அரபோட வழக்கம். அரப்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க. ஷத்தாக்கு மேல கோடு இருந்தா அது ஃபதஹா பாவிக்கப்படுது இல்லையா? இங்கே நம்ம என்ன நினைச்சுக்கூடாது, முதர் ரசுன்னு படிக்கக்கூடாது, முதர் ரிசுன்னு தான் படிக்கணும். ஏன்னா ஷத்தா கீழே கஸ்ரா போடுற பழக்கம் அரப்ஸ் இருக்கனால இது அரபு நாட்டில் எழுதுவ புக்கு. ஸோ உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி உள்ள சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது. அதனால என்ன விளங்கிக்கணும், இது இந்த ஷத்தா கீழே கோடு இருந்தா அது கஸ்ரா தான் அர்த்தம், ஃபதா கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த இது. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ரெண்டா ஒரே லெட்டர் வந்து ஐடென்டிக்கலா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அதை கம்பைன் பண்ணி இந்த மாதிரி எழுதுறது. உதாரணம், இந்த அடுத்த உதாரணம் பாருங்க, உம்முன் அம்மா சொல்றோம் இல்லையா, உம்முன். ரெண்டு மீம், ஃபர்ஸ்ட் மீமுக்கு சுக்கூனு, செகண்ட் மீம் டபுள் தமா. இங்க மீம் ரெண்டா எடுத்துக்கணும், ஏன்னா அங்க ஷத்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் மீமுக்கு சுக்கூனும், செகண்ட் மீமுக்கு இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள். சரியா, அது உம்முன். சரி, இப்படி எழுதுறது பதிலாக தான் நம்ம என்ன செஞ்சோம், கம்பைன் பண்ணி ஷத்தா போட்டு எழுதுறோம். ஸோ இங்கே நீங்க பாருங்க, அடுத்து கவனமா பார்க்க வேண்டியது இந்த எழுதும் முறையில இன்னொன்று, அதாவது இந்த டபுள் தமா இருக்கு இல்லையா, இங்க எல்லாமே வந்து டைப் எஸ். இந்த தம்மா நல்லா உத்து பாருங்க, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப் பண்ணும்போது ஒரு தம்மாவுடைய அந்த ஸ்டைல், டபுள் தம்மா ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும். பட் அரப்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க, இந்த மாதிரி எழுதுவாங்க. டபுள் தம்மா பார்த்தீங்களா, ஒரு தம்மா போட்டு பக்கத்துலேயே வந்து தம்மா போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம், அந்த மாதிரியும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்க்க முடியும். அல்லது இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்ல வந்து கம்ப்யூட்டர் டைப் பண்ணும்போது இந்த மாதிரியும் பார்க்கலாம். இன்னொன்று விதம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்கறது என்னது, ஒரு தம்மா போட்டுட்டு ஒரு தம்மா அப்படியே உல்டாவை போடுறது, அதை அப்படியே உல்டா பேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு தம்மா வாங்கி போட்டு அது அப்படியே ரிவர்ஸ்ல போடுறது. ஸோ அந்த 3 டைப்லையும் நம்ம பார்க்க முடியும் டபுள் தம்மாவை. மூணுமே ஒன்று தான், நீங்கள் இப்படி யூஸ் பண்ணாலும் கரெக்ட், இல்லை கம்ப்யூட்டர்ல வர மாதிரி இப்படி யூஸ் பண்ணாலும் கரெக்ட், அல்லது ஒரு தம்மா எழுதிட்டு இன்னொரு தம்மா உல்டாவை போட்டாலும் கரெக்ட். சரிங்களா? நீங்க வந்து பெரும்பாலும் என்ன செய்யலாம், பார்க்க முடியும், இந்தியன் ரைட்டிங்ஸ்லாம் பார்க்க முடியும். பட் அரப்ஸ் எப்படி எழுதுவாங்கன்னா
அரப்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க, ஒரு தம்மா எழுதி பக்கத்துலேயே தம்மா எழுதுவாங்க. இது டபுள் தம்மா. ஓகே, ஸோ இது ஒன்று முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், இப்போ இது ஷத்தா. ஷத்தா பாட்டுக்கு அப்புறம் எஸ் சுக்கூன். எஸ் சுக்கூன் ஒரு விஷயம் இருக்கு, அதே தால் வச்சுக்கிறேன் சுக்கூன் இல்லை. ஸோ சுக்குன்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட்? சுக்குன்னா என்னன்னா, சுக்குன்னா சைலன்ஸ்னு அர்த்தம். உருதுல கூட அந்த வார்த்தை இருக்கு, பயன்படுத்தல. சுக்குன் ஆத்மி சுக்குன் ஹே, அந்த ஆள் வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு சொல்றது சுக்குன். குரான்ல சக்கீனா அப்படின்னு சக்கீனா என்ற அமைதின்னு பார்த்துருக்கோம். சுக்குன் வந்து ஒரு லெட்டரை வந்து என்ன செஞ்சிடும், அமைதிப்படுத்திடும். உதாரணமா நீங்க தா எழுதுறீங்க, அப்புறம் தி எழுதுறீங்க, அப்புறம் தூ எழுதுறீங்க. இப்ப சுக்குன் போட்டுன்னா து, அவ்வளவுதான். ஓகே, அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி பார்க்கணும். செமி சர்க்கிள் பார்க்கணும். நல்லா இங்க ஒத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வஹூம்ல பாத்தீங்கன்னா வஹூம் ருக்கூதுன். இந்த இதுக்கு முன்னாடி பாடம் கூட சொன்னேன், தன்மை அந்த டபுள் தம்மா எழுதும் போது ஒன்னு இப்படியும் ஒன்னு ரிவர்ஸ்லயும் உல்டாவும் போடுவாங்க. இது பேர் தான் உல்டான்னு சொல்லுவோம். உல்டானா மாத்தி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் உருது வார்த்தை தான், உல்டா பேஷ். அதான் சொல்லுவாங்க, பேஷ்னு சொல்லவும் கூடாது, தம்மாவும் சொல்லணும், உல்டாவும் சொல்லக்கூடாது, தன்மீன்னு சொல்லணும் இல்லையா? டபுள் தம்மா வரும்போது தன்மீன்னு சொல்லணும். சுக்குன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபஜுவத்தின் மின்ஹூ பார்க்கும்போது அந்த சுக்குன் வந்து செமி சர்க்கிள்ல இருக்கு. செமி சர்க்கிள் அந்த வட்டம் வந்து முழுசா இல்லை. ஆனா நீங்க டெக்ஸ்ட் புக்ல பார்க்கும்போது பாருங்க, வட்டமா இருக்கு. மஃப்தூஹுன் அல் முதரிசு, இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இந்தியன் ரைட்டிங் குரான்ல இந்த மாதிரி வந்து செமி சர்க்கிள்ல தான் இருக்கும். குரான்ல இந்த மாதிரி வட்டமா ரவுண்டா இருக்காது. ஸோ அதனால வந்து இங்க நீங்க பார்க்கும்போது என்னடா இது தால் மேல ரவுண்டா இருக்குன்னு நினைச்ச கூடாது, அது சுக்குன். இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல வரும், அந்த நம்ம படிக்கக்கூடிய அந்த புத்தகத்துல வரும். அதனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவசியமா தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்ப நம்ம ஷார்ட் வபல்ஸ்னா ஹரக்காத்து, ஃபதா கசா தம்மானா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் தன்மீன்னா ஃபதா தன்மீன், கஸ்ரா தன்மீன், தம்மா தன்மீன் பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த அலிஃப் ஏன் வருது, தல் ஃபதா போட்டா ஒரு எக்ஸ்ட்ரா அலிஃப் வரும், அது பார்த்துருக்கோம். எங்க வராது, இந்த ரெண்டு கட்டங்கள்ல வராது, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். தா மர்பூத்தானா என்ன, ஃபெமினின் தான், அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஷத்தாக்கு உள்ள அப்ளிகேஷன், சுக்குனோட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதை சுக்குன் பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஒரு வார்த்தையில முதல் லெட்டரா வராது. அந்த வார்த்தையில வந்து சுக்குன் போட்டு தொடங்க முடியுமா, முடியாது. இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதுல இருப்பீங்க. இக்கி இங்கீச்சு வச்சு ஒரு ஏதாவது லெட்டர் ஸ்டார்டிங் ஆகுமா, வேர்ட் ஸ்டார்ட் ஆகுமா, ஆகாது. நடுவில் வரும், கடைசியில் வரும், தவிர முதல் எழுத்தா வராது. அந்த மாதிரி சுக்குனும் முதல் எழுத்தான் வராது. ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், நான் இங்க இதெல்லாம் சொல்றதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு பாடத்துக்காக, லாங் ஓவல். இது நான் இங்க ஒரு ஷார்ட் ஓவல்ஸ் சொல்லியிருக்கேன். ஷார்ட் ஓவல்ஸ் மேல, அது என்ன லாங் ஓவல், அதுதான் இந்த பாடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இதுவுமே அப்ளை பண்ணிட்டு வரோம். குரான் சின்ன வயசுல ஓதிட்டும் வரும், எல்லாத்துக்கும் தெரியும். பட் அந்த விஷயம் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, லாங் ஓவல்னா என்ன? இந்த மூன்று எழுத்து அலிஃபு வாவு யா, இந்த மூன்று எழுத்துக்கும் என்ன செய்வோம், லாங் ஓவல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அலிஃப் எடுங்க, அலிஃப் எடுத்துடுங்க. அலிஃப் எடுத்துட்டு நீ கிதாபுன்னு எழுதிருக்கேன், கி தா. ஸோ முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அலிஃப் வந்து ஆ சொன்னீங்கன்னா இப்படி இருக்கும், ஈ சொன்னா இப்படி இருக்கும், ஊ சொன்னா இப்படி இருக்கும். அப்புறம் அது தனியா ஹம்சா வந்து தனியா வரும், இல்ல வாவை சேரா எடுத்துக்கும், யாவை சேரா எடுத்துக்கும், குர்சியா எடுத்துக்கும். இந்த பாடம் வந்து இன்னும் படிக்கல, டீட்டெயிலா போல. இது நான் சொல்லிட்டு சார் டீட்டெயிலா போறேன். அப்ப அதான் ஆயுனா ஹம்சா அது. அப்ப அலிஃப் என்னன்னா, அலிஃப் வந்து துணைக்கால தான் அரபியில் யூஸ் பண்ணப்படுது, துணைக்கால். இட் இஸ் யூஸ்ட் அஸ் லாங் ஓவல். பாருங்க, இப்போ சும்மா அந்த தா இருந்து கிதாபுன், அலிஃப் இருந்ததுன்னா கிதாபுன் இழுத்து படிக்கிறோமா,
அப்போ இங்க என்ன ஆகுது? அலிஃப் இஸ் யூசஸ் லாங் ஓவல். ஒன்று. ரெண்டாவது வாவ் பத்தி பாருங்க. அலிஃப் பத்தி பார்த்தாச்சு. அலிஃப் பத்தி ஒரு உதாரணம் பார்த்தாச்சு. ஸோ வாவுக்கு பாருங்க. திஸ் காம்பினேஷன் இது நிறைய இடத்துல வரும் குரான்ல, நம்மளும் பார்த்துருப்போம். பட் ஹஸரத் மார்கள் நம்மளுக்கு படிச்சு கொடுத்தவங்க அப்படியே நம்ம ஒரு சிஸ்டர் படிச்சு கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே போயிடும். கரெக்டாக தான் ஓதிட்டும் இருக்கும், கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம அஸ் அ அரபிக் படிக்கக்கூடிய ஸ்காலராக இருக்கனால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா நீங்களும் வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும் ஈஸியாச்சு. அது வரும். ரைட் ஹியர் துரூசுன். ரைட். என்ன கண்டிஷன்னா வாவ் வந்து சுக்குன்ல இருக்கணும், சாக்கின்ல இருக்கணும். முன்னாடி லெட்டர் வந்து தம்மாவா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த லெட்டரை வந்து எந்த லெட்டர் தம்மா கேரி பண்ணுதோ அதை பிடிச்சி இழுக்கணும், ஊன்னு இழுக்கணும். அப்போ துரூசுன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. துரூசுன்ல இந்த ராவை வந்து தம்மா இருக்கிறனால அதை இழுத்து படிக்கிறீங்க. துரூசுன். நான் கான்ட்ரடிக்ஷன் ஒன்று எழுதுறேன். இந்த வாவ் வச்சு அதே வாவ் சுக்குன் வச்சு ஒரு கான்ட்ரடிக்ஷன் எழுதுறேன். இதை படிச்சு பாருங்க. கவுலுன். அது கவுலுன். இங்க தான் வாவ் சாக்கினா வந்திருக்கு. வாவ் வந்து ஓவர்லெஸ்ஸா வந்திருக்கு. ஆனா முன்னாடி பார்க்கணும், ஃபத்தா தான் இருக்கு, தம்மா இல்லை. இல்லையா? இங்க என்ன இருக்கு? ஃபத்தஹா இருக்கு, தம்மா இல்லை. தம்மா இருந்தாதான் இங்க ரூல் அப்ளை ஆகும். இழுத்து படிக்கணும். இல்லாட்டி ஆசிடிஸ் படிக்கணும். ஆசிடிஸ் என்ன இருக்கு? கவுலுன். நல்லா பாத்தீங்கன்னா கவுலுன்ல இந்த உவ் சவுண்ட் வருது. வா வி உவ் சுக்குன் சவுண்ட் வருது. கவுலுன். அப்படி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா கவுலுன்ல வாவ் வந்து எழுதவும் பட்டிருக்கு. Wow is present in writing and also wow is present in the pronunciation. Wow வந்து சவுண்ட்லயும் இருக்கு, ரைட்டிங்லயும் இருக்கு. ரைட் தானே? ஆனா மேல பாருங்க, வேற துரூசுன் இங்க காம்பினேஷன் அப்ளையா இருக்கு. என்ன காம்பினேஷன்னா வாவ் சுக்குனா வந்து முன்னாடி எழுத்து தம்மாவா இருக்கும். அதான் வந்து கண்டிஷன். அப்படி இருந்தா the letter which carries dhamma that has to be prolonged அப்போ துரூசுன்ல where wow is present in writing whereas wow is absent in the pronunciation. wow வந்து present ரைட்டிங்ல தான் இருக்கு, ப்ரொனன்சியேஷன் பாருங்க துரூசுன்ல இந்த ஊ சவுண்டே காணோம், போயிடுச்சு. அப்போ இங்க ரூல் வந்து அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? அது காணாம போயிடும் ப்ரொனன்சியேஷன்ல. இது எத்தனை பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு இதுக்கு முன்னாடி தெரியல, இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் இது நல்லா விளங்கிடும். அப்போ துரூசுன்ல வாவ் சாக்கினா இருக்கணும், முன்னாள் லெட்டர் தம்மாவா இருந்தா இந்த எந்த லெட்டர் தம்மாவா இருக்கோ அதை இழுத்து படிக்கணும். அப்ப இங்க வாவ் என்னவா செயல்படுது? லாங் ஓவர்ல செயல்படுறது. இங்க எப்படி அலிஃப் செயல்படுச்சோ அதே மாதிரி இங்க வாவ் வந்து செயல்படுறது. இங்க நான் அதுக்கு கான்ட்ரடிக்ஷனா எழுதிருக்கேன். இங்க வாவ் சாக்கின் இருக்கு, சுக்குன் இருக்கு, ஆனா முன்னாள் எழுத்து ஃபத்தா போட்டிருக்கேன். கவுலுன் இருக்கு, ஒரு வார்த்தை குரான்ல இருக்கு, கவுலன் கரீமன் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஃபத்தா இருக்கனால இங்க ரூல் அப்ளை ஆகல. தம்மா இருந்தாதான் இழுத்து படிக்கணும், இல்லாட்டி ஆசிடிஸ் படிக்கணும். இப்ப கடைசி என்ன இருக்கு? உங்களுக்கு யா தான் இருக்கு. யா கூட வேற என்ன உங்களுக்கு காம்பினேஷன்? கஸ்ரா தான். இங்க அலிஃப் கூட ஃபத்தா வந்துருச்சு, வாவ் கூட தம்மா வந்துருச்சு. அப்ப யா கூட என்ன இருக்கும்? கஸ்ரா தான் இருந்திருக்கும். இப்போ இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம டெய்லியும் படிக்கிறோம். கபீருன், க பி ருன். நீங்களே சொல்லுங்க, கபீருன். நான் என்ன செஞ்சிருக்கேன்? யா வந்து வவல்ஸ். கரெக்ட்? எஸ். முன்னாடி ஒரு லெட்டர் கஸ்ரா. அப்போ இந்த லெட்டர் என்ன படிக்கணும்? ஈன்னு இழுத்து படிக்கணும். ஸோ கபீருன். நல்லா பாருங்க, யா இஸ் பிரசன்ட் இன் ரைட்டிங். யா வந்து ரைட்டிங்ல பிரசண்டா இருக்கு, பட் வேர் இஸ் த ப்ரொனன்சியேஷன் ஆப்சென்ட். இட் இஸ் ஆப்சென்ட் இன் த ப்ரொனன்சியேஷன். கரெக்ட்? ஸோ கபீருன் நம்ம இழுத்து படிக்கிறோம். சரி, இங்க பாருங்க கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடு. என்ன முரண்பாடு இந்த இடத்துல நான் கொண்டு வரேன்? யா வந்து ஓவர்லெஸ் இருக்கு, ரைட், தட்ஸ் ஃபைன். முன்னாள் லெட்டர் கஸ்ரா வரல, அது ஃபத்தா வந்திருக்கு. ஃபத்தா வந்ததுனால வைஃபுன் வாது யா வைஃபுன். இப்போ என்ன ஆகுது? யா இஸ் பிரசன்ட் இன் ரைட்டிங், யா இஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் தி ப்ரொனன்சியேஷன். யா வந்து ரைட்டிங்லயும் நம்மளால பார்க்க முடியுது, சவுண்ட்லயும் யா வந்து அப்பியர் ஆகுது. ஏன்னா இங்க காம்பினேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல. யா சுக்குனா இருக்கு, ஆனா முன்னாள் எழுத்து கஸ்ரா இல்ல. இங்க கஸ்ரா வந்துச்சு, அந்த லெட்டர் பிடிச்சி எழுதிடும், கபீருன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நம்ம எழுதும் போது
இப்படி எழுதுறோம் எல்லாருமே. கபீரும் நம்ம எழுதும் போது இப்படி எழுதுறோம். 2 ஈ போற காரணம் நீங்க வெறும் ஒரு ஐ மட்டும் போட்டா தப்பு. கபீர், நீ கபீர் இல்லையே, கபீர் இருக்கு, அப்ப 2 ஈ போட்டு இல்லையா? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லாம் இது நல்லா புரிய வரும். அப்போ வெரி சிம்பிள், அலிஃப் முன்னாடி ஃபதா தான் வரும். இதுலயாச்சும் வாவுக்கு முன்னாடி ஃபதா வரலாம், யாக்கு முன்னாடி ஃபதா வரலாம் சுக்கூன்ல. ஆனா அலிஃப் முன்னாடி ஃபதா மட்டும்தான் வரும், கஸ்ரா தமா வரவே வராது. நீங்க துணைக்காலுக்கு முன்னாடி ஒரு தீயோ இத்தோ வருமா? வராது இல்லையா? எப்பவுமே தா தான், பிளைனா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இங்க அலிஃப் முன்னாடி ஃபதா தான் வரும், வேற எந்த காம்பினேஷனும் வராது. ஆனா வாவை பொறுத்த வரைக்கும் அதோடைய இந்த லாங் ஓவல் அப்ளை ஆகுது, அங்க தம்மா இருந்தா அப்ளை ஆகும். ஆனா சம்டைம்ஸ் ஃபதா கூட வரலாம், ஆனா அப்படி வந்தா அப்ளை ஆகாது, ரூல வந்து அப்ளை ஆகாது, இழுத்து படிக்கூடாது. இப்போ துரூஸ்ல பாத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? துரூஸ், துரூஸ் இருக்கா, டபுள் ஓ இருக்கு. அப்ப ரூஸ் பண்ணும்போது இந்த வாவ் வந்து என்ன செய்யல, நம்ம ப்ரொனன்சியேஷன்ல கொண்டு வரல, ஆனா ஃபதா வந்து கொண்டு வரும், கவுலுன்னு வருது. அப்ப இங்க வந்து தம்மாவும் வரலாம், சம்டைம்ஸ் ஃபதாவும் வரலாம். தம்மா வந்தா ரூல் அப்ளை பண்ணணும், நம்ம எழுத்து படிக்கணும், இப்போ லாங் ஓவல செயல்படும். இப்போ கஸ்ரால வந்து கபீருன், யா வந்து யா வித் சுக்கூன், யா வித் சுக்கூன்ல யா வித் சுக்கூன்ல முன்னாள் லெட்டர் கஸ்ரா இருந்தா இந்த லெட்டர் இழுத்து படிக்கணும், கபீருன். வேற யா has சுக்கூன் and previous letter has கஸ்ரா, அந்த மாதிரி அப்ளை ஆச்சுன்னா கபீருன் எழுத்து படிக்கணும். ஓகே, நிறைய உதாரணம் இருக்கு. கபீருன், சகீருன், தவீலுன், கசீருன், ஜதீதுன், கதீம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தொபீபுன் எவ்வளோ இருக்கு பாருங்க, எவ்வளோ இருக்கு. அந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அந்த சிஸ்டம் வந்து அப்ளை ஆயிருக்கு, அது அப்படியே நிறைய வந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒய்ஃப் கான்ட்ரடிக்ஷன் வந்தா இருக்குது, அப்படியே ஆசிட்டிஸ் படிச்சேன். ஓகே, திஸ் இஸ் கால்டு லாங் ஓவல். இதான் லாங் ஓவல். அதுல இந்த அலிஃபாவியா வந்து செயல்படுது. அலிஃப் மூணுத்துக்கும் ஒன்னா ஒரே இதுண்டா, அலிஃபு இங்க சாக்கின், வாவும் சாக்கின், யாவும் சாக்கின். சாக்கின் சாக்கின்னா ஒவல்லஸ், அலிஃபும் ஒவல் கிடையாது, வாவுக்கும் இங்க ஒவல் கிடையாது, யாக்கும் ஒவல் கிடையாது. இதான் வந்து சிவியாரிட்டி. அலிஃப் முன்னாடி ஃபதா வரணும், வாவுக்கு முன்னாடி அம்மா வரணும், யா சாக்கின் முன்னாடி கஸ்ரா வரணும். இப்படி இருந்தா அந்த ரூல் அப்ளை ஆகும். ஓகே, திஸ் இஸ் டு பி நோட்டட், கைண்ட்லி கீப் இன் மைண்ட். பட் சுபானில் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து குரான் படிச்சு சொல்லணும், இல்லை யாருமே எந்த மிஸ்டேக்கும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஹசரத்துமார்கள் படிச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அதனால நம்ம கரெக்டாக படிச்சு தான் வரும். ஆனால் இப்போ வந்து இந்த லாஜிக் உங்களுக்கு தெரியும், ஏன் வந்து நம்ம எழுத்து படிக்கணும், ஏன் வந்து இங்கே இது படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ரைட், அந்த நெக்ஸ்ட். ஸோ லாங் வெல் பார்த்தது. இப்போ வாங்க ஹம்சாவுடைய விஷயத்துக்கு. பாருங்க, ஹம்சா வந்து என்ன செய்யும் தெரியுமா? Before that, I have some more to explain. Alif, Dal, Zal, Ra, Za, மொத்தம் வந்து 6 லெட்டர் இருக்கு. இந்த 6 லெட்டருக்கு வந்து நாட் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யணும்டா, மற்ற லெட்டர்ஸ்லாம் பாருங்க, இதை ஸ்ட்ரக்சர். இப்போ பா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பா வந்து ஆரம்பத்தில் இப்படி இருக்கும், நடுவில் எழுதும் போது இப்படி இருக்கும், கடைசியில் எழுதும் போது இப்படிதான் இருக்கும், சேர்த்து எழுதுனா இந்த மாதிரி இது வந்துடும். அதே மாதிரி எல்லா லெட்டரும், இந்த அலிஃப், தாலு, ஜாலு, ரா, ஜா, அப்புறம் இந்த வாவ், இது மட்டும் என்ன செய்யணும்னா முன்னாடி சேர்த்துக்கும், லெட்டர் முன்னாடி சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது. பின்னாடி வந்து சேர்த்துக்காது. பாருங்க, வாவ் இருக்கு, நடுவில் இந்த மாதிரி இருக்கும், கடைசியில் இந்த மாதிரி இருக்கும். சேர்த்து எழுதுனா ஒட்டே ஓட்டாது, ஒண்ணுக்கு ஒண்ணு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி. அதனால இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா, ஒரு ஈஸி ரெமம்பரன்ஸ்க்கு நாட்டி லெட்டர்ஸ் வச்சிருக்கோம். There are 6 naughty letters which refuse to join on to any letter after them. In other words, to the left of them. Left side ல, அதாவது அரபிக் ரைட் லெஃப்ட்ல, ரைட் சைடுனா இந்த பக்கம், லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம் இல்லையா? அது பின்னாடி வந்து சேர்த்துக்காது. ஓகே, முன்னாடி சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது. அதுதான் வந்து நாட்டி லெட்டர்ஸ். நம்ம இது தனியா இது லாங்குவேஜ்ல நாட்டி லெட்டர்ஸ் எந்த ஸ்காலர்ஸும் சொல்லலை. இப்போ உள்ள மாடர்ன் ஸ்காலர்ஸ்ல வந்து அது இந்த மாதிரி தனிச்சையா இருக்கனால இது நாட்டி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸி ரிமெம்பரன்ஸ்க்காக வச்சிருக்காங்க. சரியா? ஸோ நீங்க எழுதும்போது பாருங்க, நான் இங்க எழுதியிருக்கேன், அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இங்க ஒரு வார்த்தை இருக்க பாருங்க, கவுலுன். இந்த வாவ் வந்து லாமோட ஒட்டாது, பின்னாடி முன்னாடி சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது. ஏன்னா இந்த அலிஃப், தால், ஜால், ரா, ஜாவ் இது 6 லெட்டர் இந்த மாதிரி தான். அதான் நாட்டி லெட்டர்ஸ் நம்ம சொல்றாங்க. நாட்டி ஃபார் ஈஸி ரெமம்பரன்ஸ், மனசுல பதிவாகிறதுக்காக நம்ம நாட்டி லெட்டர்ஸ் சொல்றோம். அந்த 6 லெட்டர் என்ன செய்யும், முன்னாடி சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது. இங்க பாருங்க, இந்த துருஸ்ல பாருங்க, தால் வந்து பின்னாடி சேர்த்துக்காது, ரா வந்து முன்னாடி சேர்த்துக்கும், ஆனா தால் வந்து பின்னாடி சேர்த்துக்காதனால தனியாக இருக்கும். அதே மாதிரி வாவ் வந்து முன்னாடி சேர்த்துக்கும், ரா வந்து பின்னாடி சேர்த்துக்காது இல்லையா, அதனால தனியாக இருக்கும். ஒரு வாவ் எழுதிருக்கும், வாவுக்கு பின்னாடி சீன் வந்து நார்மல் லெட்டர் முன்னாடி பின்னாடி சேர்த்துக்கும். ஆனா முன்னாடி இருக்க அந்த லைன் வந்து நம்ம போட முடியாது, ஏன்னா இங்க வாவ் வந்து கனெக்ட் ஆகாது இல்லையா. அப்ப அடிப்படையில பார்த்தா இந்த லெட்டர் எல்லாமே தனியாக தான் எழுதிருக்கும், ஒண்ணு கூட சேர்த்து எழுதல. துருஸ்னு வார்த்தை, இந்த புக் நம்ம படிக்க போறோமே அது பேருமே துருஸ் தான். அப்போ அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு கனெக்டே ஆகல. அப்ப இந்த மாதிரி லாங்குவேஜ்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், தயவு செய்து இந்த புக்கை வந்து எழுதி பழகணும். பழகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும், எப்போ வந்து சேரும் சேராது. இல்லாட்டி நீங்க எப்போ எக்ஸசைஸ் எழுதும் போதும் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, பாபுன்னு நம்ம படிக்கிறோம், பா புன் படிக்கிறோம். இந்த அலிஃப் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், முன்னாடி சேர்த்திருக்கேன், பின்னாடி சேர்க்கல, ஏன்னா அலிஃப் வந்து பின்னாடி சேராது. அதனால இப்ப நான் தேவை என்ன செஞ்சுட்டேன், இந்த அலிஃப் வந்து நான் தெரியாம சேர்த்துட்டேன், தெரியாம சேர்த்துட்டேன். ஏன்னா எனக்கு லாங்குவேஜ்ல இது மாதிரி நான் கத்துக்கல, அல்லது நான் இதை அப்சர்வ் பண்ணல, சரியா கவனிக்கல. அந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சோம், தப்பு பண்ற சான்சஸ் இருக்கு. டோன்ட் யூ திங்க் தட் திஸ் இஸ் லாம், எப்படி ஆயிடுச்சு பாருங்க, அலிஃப் ஹஸ் பிகம் நவ் லாம், பாபுன் பிகம்ஸ் நவ் பலபுன் அப்படின்னு மாறிடுச்சு. எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு பாருங்க, சின்ன தவறு இல்லையா. அப்ப நீங்க ரொம்ப வந்து கவனமா பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த லெட்டர்ல என்ன லெட்டர் நீங்க அந்த அலிஃப், தால், தால், ரா, ஜாவாவும் நீங்க தெரியாம ஏதாவது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி அது வேற லெட்டரா மாறிடும். ஓகே, அப்போ அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. இப்போ சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அலோவ் பண்ணாது, ஆக்சுவலி அலோவே பண்ணாது. பா அலிஃப் பா போட்டா தனியாக பிரிச்சு காமிக்கும். நானே வந்து சரி deliberately if I write one line before ba கனெக்ட் பண்றதுக்காக பண்ணா கூட அது சிஸ்டம் என்ன செஞ்சிடும், அது ப்ரோக்ராம் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அலிஃப், வாவ், ஜால், ஜால், ரா, ஜா, வாவ் பின்னாடி சேர்க்கக்கூடாது ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கனால அது சேர்த்தாது. நான் என்னதான் பண்ணாலும் சேர்த்துக்காது. உங்களுக்கு தனியாக அந்த நடுவில் ஒரு கேப் தெரியுது. பட் நம்ம எழுதும்போது நம்ம தானே எழுதுறோம், சிஸ்டம் எழுதுறது இல்லை. நீங்க எழுத போறீங்க, இல்லை நான் எழுத போறேன். அப்படி எழுதும்போது இந்த மாதிரி வர தப்பு வர சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் தர்சுன் எழுதுறேன், தா, ஃப்ரா, சீன், தர்சுன் எழுதுறேன். இது நான் தெரியாம என்ன செஞ்சுட்டேன், தாலை கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. இதான் தாலு, ரா இருக்கு, தனித்தனியா எழுதணும். ஏன்னா தா வந்து பின்னாடி சேர்த்துக்காது, ரா வந்து முன்னாடி சேர்த்துக்க இருக்கு, ரெடியா இருக்கு, ஆனா தால் சேர்க்கறதுனால தனியா தான் எழுதணும் இல்லையா. அப்புறம் ரா வந்து பின்னாடி சேர்த்துக்காது, சீன்ல முன்னாடி தான் சேர்த்துக்கும். முன்னாடி தால் இருக்கு, அங்கேயும் சேர்க்க முடியல, இங்கேயும் சேர்க்க முடியல, பின்னாடி சேர்த்துக்காதான் சேர்க்கணும். அது தனித்தனியா நான் எழுதியிருக்கேன், தாலு, ரா, சீன் தனியா. தெரியாம நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், தால், ராசின்ல சரி தெரியாம நான் என்ன செஞ்சுட்டேன், ரா தான் முன்னாடி சேர்த்துக்குமே அப்படின்னு நான் சேர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இது ஹா மாதிரி இருக்கு. இப்போ தர்சுன் பக்கம் ஹர்சுன், தர்சுன்னா லெசன், ஹர்சுன்னா பாதுகாப்பு செய்யறது, ஹாரிஸ் அந்த மீனிங்ல வந்துடும், சேஃப் கார்டிங் அந்த மாதிரி மீனிங்ல வந்துடும். அப்போ இந்த பர்டிகுலர்லி நம்ம இவ்வளவு தூரம் ஓதுறதும் சரி, குரானை வந்து படிச்சுட்டு வர்றதும் சரி, அல்லது சில பேர் எழுதிட்டும் வந்திருப்பீங்க. ஆனா இப்போ வந்து ஏன், என்ன காரணம், ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த புக்கை நீங்க எழுதுனீங்கன்னா இன்ஷால்லா அதோடைய டீட்டெயிலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தனியாக நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும். Now let's move on to ஹம்சா. இப்போ ஹம்சா பத்தி பாருங்க. ஹம்சா, இது ஹம்சா. இப்போ அலிஃப் பத்தி சொல்லிட்டேன். அலிஃப் வந்து இட் இஸ் யூஸ் லாங் வவல், அவ்வளோதான் அதோட ரோல்.
இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஸ்பீச் சவுண்ட். அலிஃப்க்கு வந்து எந்த ஸ்பீச் சவுண்டும் இல்லை. அப்போ ஆ இ ஊ வருதுன்னா இப்போ ஹம்சா தான் அதுக்கு ப்ளே பண்ணுது அர்த்தம். இது ஹம்சா, நல்லா பார்த்துக்கணும். ஆ, நெக்ஸ்ட் இ, நெக்ஸ்ட் ஊ, இல்லையா? ஆ இ ஊ என்ன செய்யும்? ஹம்சா கம்ஸ் அலோன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹம்சா கம்ஸ் அலோன் ஆர் ஷி டேக்ஸ் அலீஃப் as a chair. தனியா வரும் ஹம்சா கம்ஸ் அலோன் ஆர் ஷி டேக்ஸ் ஹம்சா ஆர் வாவ் ஆர் யா சேரா எடுத்துக்கும். இந்த மாதிரி வரும், தனியாகவும் வரும், இந்த மாதிரி சேராகவும் வரும். இது எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்க. அப்போ அலிப் பத்தி உள்ள டீடைலிங் தெரிஞ்சு. அலிப் வந்து ஆ இ ஊ சவுண்ட் கொடுக்காது, அது வெறும் துணைக்கால் சவுண்ட் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும், லாங் போல தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப ஆ இ ஊண்டா அது ஹம்சா தான் போய் இருக்கு. அப்ப ஹம்சா எப்படி எல்லாம் வரும், எந்த மாதிரி ஷக்கிள் எல்லாம், எந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் அது காமிக்கும்னா, ஒன்று தனியா வரும், இல்லாட்டி இந்த மாதிரி தனியா வருது. நம்ம பார்த்துருக்கோம் ஜுஸ் ஊன் பார்க்கும்போது இந்த ஹம்சா தனியா வருது பார்த்துருக்கோம். எப்போ இது ஹம்சா வந்து எப்போ வந்து வாவ் எடுக்கும், எப்போ வந்து யா வந்து சேரா எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த யாக்கு வந்து புள்ளி இல்லை இல்லையா? புள்ளி இருந்தா இப்படி இருக்கும், அது புள்ளி இல்லாத யா, ஆனா அங்க ஹம்சா இருக்கு. நீங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த யால புள்ளி இருக்கு. இப்போ இமேஜின் இந்த இடத்துல புள்ளி இல்லாம இருந்தா ஹம்சா இப்படி இருக்கும், புள்ளி இல்லைன்னா நடுவில் ஹம்சா மேல இருக்கும், இங்க யாருக்கு மேல ஹம்சா வந்து இப்படி இருக்கும். புள்ளி இல்லைன்னா புள்ளி எடுத்துட்டு ஹம்சா மட்டும் மேல இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட், ஹம்சா புள்ளி எடுத்துட்டு நானு நடுவில் இப்படி இருக்கும், கடைசி வரும்போது இந்த மாதிரி இருக்கும். சரியா? கரெக்டா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சு பார்க்கணும். எப்போ when does Hamza take alif nature, when does Hamza take waw nature, when does Hamza take ya nature? எப்போ வந்து அலிஃப சேரா எடுக்கும், எப்போ வாவ சேரா எடுக்கும், எப்போ யாவ சேரா. இதுக்கும் வந்து இதை உத்து பாருங்க. சிம்பிள். ஃபதா இருக்கும்போது அலிஃப் எடுத்துக்கும், தம்மா இருக்கும்போது ஹம்சா வாவ சேரா எடுத்துக்கும், கஸ்ரா இருக்கும்போது ஹம்சா வந்து யாவ சேரா எடுத்துருக்கும். அங்கேயும் இந்த அலிஃப் வாவ் தான் இருக்கு. அலிஃப்க்கு வந்து நம்ம என்ன செய்வோம், ஃபத்தா வரும்போது அலிஃப் எடுத்துக்கும், தம்மா வரும்போது வாவ சேர எடுத்துருக்கும், ஹம்சா வந்து கஸ்ரா வரும்போது யாவ சேர எடுத்துருக்கும். சரியா? பாருங்க, இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க அசதுன். இங்க அசதுன்ல என்ன இருக்கு, அலிஃப் வந்து ஹம்சா வந்து அலிஃபை சேர எடுத்துருக்கு, ஏன்னா ஃபத்தா வந்தனால. இப்போ வாவ் எப்போ இருக்கும்னா பாருங்க, மஸ்ஊலுன் சொல்லும்போது நான் ஹம்சா டேக்கன் வாவ் as a chair. இங்கே அலிஃப் எடுத்துருக்கு, ஃபத்தா வந்தனால அலிஃப் எடுத்துக்குது ஹம்சா. இங்கே தம்மா வந்ததுனால வாவ் சேர எடுத்துக்குது. நீங்க வாவ் சேர எடுத்துக்கனால வாவ் ஸ்பெல்லிங் வாவ் வி ஊ சொல்லக்கூடாது, ஆ இ ஊ தான் இருக்கும். ஏன்னா ஹம்சா தான் அங்கே ப்ளே பண்ணுது. அப்போ ஹம்சா சவுண்ட் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்போ வாவ் வந்து சேரா தான் எடுத்திருக்கு, ஒரு குர்சியா தான் எடுத்திருக்கு, அது மேலே உட்காந்துருக்கு, அவ்வளவுதான் எடுத்து சவுண்டை வந்து நான் ஹம்சா சவுண்ட் ஆ இ ஊ தானே, இங்கே ஊ தானே கொடுத்துருக்கு, அப்போ ஊ எடுத்துக்கும். அப்போ என்ன செய்யும், ஃபத்தா இருக்கும்போது ஹம்சா வந்து அலிஃபை வந்து எடுத்துக்கும், தம்மா வரும்போது வாவ எடுத்துக்கும், அப்புறம் கஸ்ரா வரும்போது யாவை. உதாரணம் பாருங்க, கஸ்ரா வரும்போது யாவை சேரா எடுத்துக்கும். யா எப்படி இருக்கணும், புள்ளி இல்லாத யாவா இருக்கணும். இப்போ சுஇல இருக்கு, சுஇல. என் மேல கூட நான் இன்னொன்று எழுதுறேன், இன்னொரு உதாரணம். சொன்ன மாதிரி ஹம்சா ஃபத்தா வந்து அலீஃபை சேரா எடுத்துக்குது, அது ஃபர்ஸ்டாவும் வரலாம், நடுலாவும் வரலாம், கஸ்ரா வரலாம், எங்க வந்தா சரி லாஸ்டாவும் வரலாம். எங்க வந்தாலும் ஃபத்தா இருந்தா ஹம்சா என்ன செஞ்சுக்கும், அலிஃபை சேரா எடுத்துக்கும். தம்மா இருந்தா வாவ சேரா எடுத்துக்கும். கஸ்ரா வந்தா இந்த யாவை வந்து சேரா எடுத்துக்கும். யா வந்து என்ன செய்யற, புள்ளி இல்ல, எஸ் புள்ளி இல்லை, அங்க புள்ளி இல்லாத யா தான் இங்க இருக்கு. அப்போ அதோட எழுதுற சிஸ்டம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப நடுவில் வந்ததுனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், அந்த தூக்கி நான் இங்க எழுதியிருக்கேன், பாத்தீங்களா? சுஇல. இப்ப அங்க கூடாது, ஹம்சாவுடைய சவுண்ட் தான் தரணும், சுஇல. ரைட். ஸோ ஆக நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அசதுன் சல. இப்ப பாருங்க, இன்னொன்னு தாண்டி இப்ப இன்சானும் நான் எழுதுறேன், உஸ்தாதுன்னு எழுதுறேன். இன்சான், உஸ்தாத். நான் என்ன சொன்னேன், ஹம்சா வந்து ஃபதா வந்தா அலிஃப் எடுத்துன்னு சொன்னேன்,
கஸ்ரா வந்தா யா எடுத்துக்கணும்னு சொன்னேன், தம்மா இருந்தா வாவ் எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஆனா இங்க என்ன வந்திருக்கு, கஸ்ரா வந்திருக்கு ஆனா அலிஃப் தான் எடுத்திருக்கு, தம்மா வந்திருக்கு அலிஃப் தான் எடுத்திருக்கு. ஏன் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹம்சா வந்து ஃபத்தாவோ கஸ்ராவோ தம்மா எது வந்தாலுமே சரி அது டிஃபால்ட்டா அலிஃப் தான் எடுத்துக்கும். ரைட், ஞாபகம் வச்சுக்கணும் இதையும். ஃபர்ஸ்ட் லெட்டரு ஃபத்தா விட்டுருங்க, ஃபத்தா வந்தா அலிஃப் தான் எடுக்கும். ஹம்சா கஸ்ரா வந்தா, ஹம்சா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து தம்மா வந்தா பை டிஃபால்ட்டா இட் வில் டேக் அலிஃப் சேர். இப்போ இன்சான்னு சொல்லும்போது அந்த ஹம்சா கீழே போட்டு கஸ்ரா போடணும், உஸ்தாதுன்னு சொல்லும்போது ஹம்சா மேலே போட்டு தம்மா போடணும். இது மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்துக்கோங்க. அதாவது அதே ஹம்சா கஸ்ராவும் தம்மா வந்து முதல் லெட்டரா வந்தா அது அலிஃப் தான் சேரா எடுத்துக்கும். நீங்க உதாரணம் நினைச்சு பாருங்க, இது இல்லாம யாவை நான் சேர போறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்பயாச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா இந்த மாதிரி இன்சான் ஒண்ணுல, இல்ல உஸ்தாத் ஒண்ணுல எப்பயாச்சும் இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? யாரும் பார்த்துக்க முடியாது. இது தப்பான அரபி, நம்மளும் பார்த்தது கிடையாது. அப்ப என்ன வந்துருக்கும் இங்க? எஸ், ஆப்வியஸ்லி அங்க ஹம்சா வந்து கஸ்ரா எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கனால அலிஃப் தான் எடுத்துக்கும். இந்த பிரச்சனை வந்து எப்பயும் நடுவுல வந்து கடைசி வந்தா இந்த மாதிரி மாறும், உருமாறும். ஓகே, ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ லாஸ்ட் செக்ஷன் அன்னைக்கு நான் வந்து கடைசியா லாஸ்ட் நான் நடத்தும் போது இந்த விஷயத்த சொல்லி நடத்தினேன். இப்போ அதே விஷயத்த சொல்லி இன்ஷால்லா இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம லெசனுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெசனுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் லெசனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நம்ம இத்தனை வருஷம் படிச்சதுலேருந்து சில ஃபைன் டியூன் பண்ண தேவைப்படும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி தள்ளிலாம் கிளாஸ்லாம் போயிருப்பீங்க, எழுதிருப்பீங்க, அது நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அஸ் அ டியூட்டரா ஒரு டீச்சர் அவங்க சொல்லும் போது இதெல்லாம் வந்து சில பேருக்கு தெரியாம இருந்துக்கலாம், கேட்கறதுக்கு கூச்சப்படலாம், இதை இத்தனை வருஷமா படிச்சிருக்கோமே தப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஹெசிடேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து அதை இல்லாமக்கிறதுக்கு தான் நான் இது கொண்டு வந்தோம். ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் இன்ஷால்லா. புரியாத பத்தி கவலை இல்லை, ஒருவேளை புரியாம போச்சுன்னா கிளாஸஸ்ல நடுவில் வரும்போது இந்த சட்டங்கள்லாம் நடுவில் வரும். சட்டங்கள் மாதிரி தெரியாது, அது ஜஸ்ட் ரைட்டிங் சிஸ்டம்ல உள்ள ஒரு விஷயங்கள் அதெல்லாம் தெரிய வரும். அப்போ நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இன்னும் ஆழமா உங்களுக்கு பதிஞ்சிரும் மனசுல இன்ஷால்லா. ஓகே, ஸோ அகெயின் அரபிக்ல வந்து நம்ம இன்னைக்கு கூடுதலா இதை நம்ம சொல்லித்தர போகுது. இதுல என்னன்னா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். இந்த மாதிரி தம்மால முடிஞ்சா அதுக்கு பேர் அரபில் என்ன சொல்லுவோம்னா மர்ஃபூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபதால முடிஞ்சா அது பேர் வந்து மன்சூப்னு சொல்லுவோம், மன்சூப். இந்த மாதிரி கஸ்ரால முடிஞ்சா அது பேர் வந்து மஜ்ரூர்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, மர்ஃபூன் மர்ஃபூன் மர்ஃபூன், மன்சூபுன் மன்சூபுன், மஜ்ரூருன் மஜ்ரூருன். என்ன மர்ஃபூ மன்சூப் மஜ்ரூர்னா இந்த முஹம்மதுன் மர்ஃபூ தம்மால முடிஞ்சா அது மர்ஃபூன்னு சொல்லுவோம். இது ஒரு நவுன் இல்லையா, இது நவுன் பேர் சொல். அந்த நவுன் வந்து தம்மால முடிஞ்ச மர்ஃபூ. அதே நவுனு ஃபதால முடிஞ்சா மன்சூப்னு சொல்லணும், அதே நவுனு கஸ்ரால முடிஞ்சா மஜ்ரூர்னு சொல்லணும். அது கேஸ், மர்ஃபூ கேஸ், மன்சூப் கேஸ், மஜ்ரூர் கேஸ், சிஏசி கேஸ் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நம்ம வந்து ஏன் வந்து ஒரு நவுனு மர்ஃபூல இருந்து ஏன் ஒரு நவுன் மன்சூபா இருக்கு, ஏன் ஒரு நவுன் அதே முஹம்மதுன்னு வந்து ஏன் மஜ்ரூர்ல இருக்கு. மர்ஃபூ மன்சூப் தான் மர்ஃபூ மன்சூப் மஜ்ரூர். இந்த இது ஏன் இந்த அரபிக்ல செயல்படுது, இடம் பெறுது, இந்த மாற்றங்களுக்கான தேவை என்ன, அதுதான் மொத்த லாங்குவேஜ் நம்ம சொல்லி தரும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராமர் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த 3 ஆள்காட்டி தான் நம்ம லாங்குவேஜ் ஸ்கில்ல மேம்படுத்தும். நம்ம படிக்க எங்க வந்து இப்போ உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இது ஒரே முகமது ஏன் இங்க முகமதுன்னு வந்துச்சு, இங்கே முகமதுன்னு வந்துச்சு, இங்கே முகமதுன்னு வந்துச்சு, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாற்றங்கள் வந்து அது என்ன இதில் இருக்கும், அதுதான் நம்ம லாங்குவேஜை ஃபுல்லாக படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த கேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதை புரியறதுக்கு நாங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள பாடத்தை நிறைவு செய்யலாம். நல்லா கவனமாக பாருங்க. இந்த மர்ஃபூ மன்சூப் மஜ்ரூர்.
ஜால் வலது, the boy came. ஒரு மாணவர் வந்தார். ஜால் வலது. சரியா? நெக்ஸ்ட் ரைத்து அல் வலத, ஐ saw the boy. நான் ஒரு பையனை பார்த்தேன். சல்லம் து அலல் வலதி, I said salam upon, I greeted upon, I said salam upon the boy. நான் ஒரு பையனுக்கு வந்து சலாம் சொன்னேன். I said salam சொல்லலாம், இல்லை I greeted upon சொல்லலாம். greeted greet பண்ணேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா மேல பார்த்த மாதிரியே தம்மா இருக்கு, ஃபதா இருக்கு, கஸ்ரா இருக்கு. இங்கேயும் தம்மா இருக்கு, ஃபதா இருக்கு, கஸ்ரா இருக்கு. ப்ரொவைடட் இங்க அலிஃப்லாம் வந்தனால எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அரபிக்ல வந்து நவுன் வந்து இப்படி இருக்கும், வலதுன் அல்லது அல் வலது இப்படி இருக்கும். சரிங்களா? அதாவது பர்த் ஒரு நவுன் பிறக்கும் போது அரபிக்ல தம்மால தான் பிறக்கும். நார்மலா இப்படிதான் இருக்கும். அது ஃபதாவும் கஸ்ராவும் மாறுறது முன்னாடி ஏதாவது கிராமட்டிக்கல் வந்தா, கிராமட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் ஏதாவது வந்தா அது மாறும். சரியா? ஜஸ்ட் ஐ ஹைலைட். ஸோ எல்லா நவுனுமே நீங்க பாக்குற, இப்போ ஃபாதர்னு சொன்னீங்களா, அது அபன்லாம் ஃபர்ஸ்ட் வராது. எது வரும் ஃபர்ஸ்ட்? அபுன் தான் வரும். அம்மா எடுத்தீங்களா உம்முன், அல் போட்டா அல் உம்மு. ஸோ எய்தர் டபுள் தம்மா சிங்கிள் தம்மா இப்படிதான் இருக்கும். மர்ஃபூல தான் இருக்கும் அரபிக் நவுன். இதுதான் பேஸ் ஃபார்ம். இந்த மர்ஃபூனா நான் சொன்ன மாதிரி அந்த தம்மால முடிஞ்சிருக்கும். இங்கிலீஷ்ல நாமினேட்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவோம். இப்படிதான் இருக்கும். அது கஸ்ராவும் ஃபதாவும் மாறுறது முன்னாடி ஏதாவது கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் மாறும். அது நீங்க எல்லா நவுன்ஸ் எடுத்த மாதிரி இந்த இப்படிதான் இருக்கும், மர்ஃபூல தான் இருக்கும். அதான் பேஸ் கேஸ், பேஸ் எலிமெண்ட். அதான் அது வந்து மர்ஃபூல இருந்து மன்சூபா மாறுறதும் மஜ்ரூரா மாறுறதும் முன்னாடி ஏதாவது இருக்கும். அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் ஜால் வலது, அது ஏன் அப்படி வருது அதுதான் இப்ப சொல்ல போறேன். இந்த பாய் கேம் இல்ல வந்து என்ன, ஒரு பையன் வந்து வந்தார். இப்போ வந்தது யாரு? இந்த பையன். அவன் தான் இப்ப சப்ஜெக்ட். பையன் வந்தான்னா அந்த பையன் தான் சப்ஜெக்ட். இங்க பாருங்க, ராயத்துல் வலத, ஐ saw the boy, நான் ஒரு பையனை பார்த்தேன். இப்ப பாய் வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்ல. நல்லா உங்களுக்கு புரியும். அது நான் தான் பார்த்தேன்னா இப்ப நான் தான் சப்ஜெக்டா மாறிடுறேன். அவன் வந்து இப்ப ஆப்ஜெக்டா மாறிடுறான். ஸ்கூல்ல எஸ்விஓ எல்லாம் படிச்சிருப்போம். எஸ்விஓசி அதெல்லாம் சப்ஜெக்ட் வெப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெப் காம்ப்ளிமெண்ட் எல்லாம் படிச்சிருப்போம். அந்த பேஸ்ல தான் இது இருக்கும். சரியா? ராயத்துல் வலதனா நான் ஒரு பையனை பார்த்தேன். அப்ப பாய் வந்து மேல வந்து பாய் கேம்னா அவன் தான் நடந்து வந்தான். அப்ப அவன் தான் சப்ஜெக்ட். கீழே வரும்போது ராயத்துல் வலத சொல்லும்போது நான் அவனை பார்த்தேன்னு சொல்லும்போது நான் அந்த பையனை பார்த்தேன்னா அந்த பையன் வந்து என்ன ஆயிடுறான்? ஆப்ஜெக்டா மாறிடுறான். நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட்ல ரோல்ல இப்ப அவங்க பிளே பண்ணல, ஆப்ஜெக்ட் ரோல்ல பிளே பண்ணிருக்கான். கீழே பாருங்க, சல்லம் து அலல் வலதி, நான் வந்து ஒரு பையனுக்கு சலாம் சொன்னேன். அப்ப நான் தான் அங்க இருக்கு இல்லையா? அவன் வந்து என்ன செய்யறான்? இங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கான், இங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல ஒரு ப்ரிப்போசிஷன் வந்தனால அங்க கஸ்ரா வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுது சப்ஜெக்டா வரும்போது தம்மாலையும், ஆப்ஜெக்டா வரும்போது ஃபதஹாலையும் ப்ரிப்போசிஷன் ஏதாவது வந்தா, ஏன்னா அப்பானு ஆன் எல்லாம் ப்ரிப்போசிஷன் அது வந்து கஸ்ரால மாறுது. அப்ப இடம் மாறும்போது அவனுடைய ரோலும் மாறுது. அவன் சப்ஜெக்ட் இங்க இல்லையே. அதே மாதிரிதான் மேலையும் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது யாரு? அல்லாஹ்வுடைய மெசஞ்சர். அப்போ முகமது வந்து சப்ஜெக்ட் மர்ஃபூல இருக்கு. அஷ்ஹது அன்ன முகமது, நான் வந்து சாட்சி சொல்றேன், நான் ஐ விட்னஸ் தட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம தான் இங்க சப்ஜெக்டா மாறிடுறோம், முகமது இல்ல. அப்ப அந்த தம்மால இருந்து ஃபதா மாறுது. பிகாஸ் ஆஃப் அண்ணன் இங்க மாறிடுச்சு. படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் நபியார் மீது வந்து சாந்தியும் சலாத்தையும் உண்டாக்குன்னு சொல்லும்போது அப்ப இங்க ஆப்ஜெக்டாவும் மாறிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வந்து இந்த மாற்றம் வந்து மாறும்போது அந்த மீனிங் இடமும் மாறிடும், சப்ஜெக்டா இருக்கும், ஆப்ஜெக்டா மாறிடும். அதை வந்து குறுக்கே தான் அரபிக்ல இந்த மர்ஃபு, மன்சூபு, மஜ்ரூ, இதுதான் மொத்த லாங்குவேஜ் நம்ம படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ ஃபர்தர் நம்ம படிக்கும்போது இதை பத்தி உள்ள ஃபோக்கஸிங் வந்து நாங்களும் கொடுத்துட்டே இருப்போம். நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லெசன் ஒரு கொஞ்சம் சிரமமா இருக்கும் புக்ஸ்ல போகும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே அது ஹேபிட்டா மாறிடும், நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ். Can you just clarify again, sir, the little more below? There is something else, no, sir, here after Hamza? Joint Hamza. Yes. Let me tell you now. Sure.
So Asmas has the different writing system of Hamza, right? ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கு? Now let's see I told இது கொஞ்சம் வந்து இது புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும், ஏன்னா இதுக்கு நம்ம பார்த்தது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அலீஃப் ரோல் வந்து ஜஸ்ட் டு எலாங்கேட். அதோட ஜாப் வந்து லெட்டரை வந்து எலாங்கேட் பண்றது. கிதாபுன், அக்லாமுன், மீலாதுன், சலாமுன், எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இழுக்கிறீங்களோ அங்க அலீஃப் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆ இ உ எங்க தான் இருக்குன்னா அது ஆ இயோட ஜிம்மேதாரி ஹம்சா தான். Hamza has a sound of having a. If you put fataha, if you put kasra, it becomes e. If you put dhamma, it becomes u. A e u. Now the Hamza and the writing system வந்து மாறும். Hamza comes alone. Hamza வந்து தனியா வரும் லெட்டர்ல. லைக் திஸ் ஜுஸ்உன் எழுதும்போது நான் இங்க ஜுஸ்உன் எழுதிருக்கேன். ஜுஸ்உன் எழுதிருக்கேன். Where you can see Hamza comes alone, comes stand. தனியா நிக்குது. She stands alone, right? Right. But however, Hamza என்ன செய்யும்? She comes alone, or sometimes she takes alif as a, sometimes she takes waw as a, sometimes she takes ya as a. இப்படியும் வரும், தனியாவும் வரும், குர்சியும் எடுத்துக்கும். எப்போ வந்து ஹம்சா ஃபத்தா அலிஃப் எடுத்துக்கும், எப்போ வந்து வாவ் எடுத்துக்கும், எப்போ வந்து யா எடுத்துக்கும், அதான் நம்ம கொஸ்டின். எப்போ வந்து ஹம்சா ஃபத்தா வருதோ then she takes alif as a. You can see here. இதை விட்டுருங்க, first two பாருங்க. When Hamza takes alif as a, when Hamza happens to have fataha, she takes alif as a. Hamza fatha கூட வந்துச்சுன்னா she takes fatha alif as a. ஒருவேளை Hamza if she takes dhamma, she takes waw as a. See here mas'ulun, where you can see Hamza has taken waw as a because it carries no dhamma. Mas'ulun, where you can see Hamza has dhamma, so she has taken waw as a. And now the third point is, when does she take ya as a? The ya வந்து the புள்ளி இல்லாத ya. I mentioned here the ya without dots. So position இந்த மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் நடுவுல கடைசியில. டாட் இல்ல, remember there is no dot here. அப்போ நீங்க எழுதும்போது பாருங்க, Hamza has taken ya as a because it carries now kasra. kasra வந்தா யாவை சேர எடுத்துக்கும். சரி, அப்ப நான் சொன்ன ஒன்று லாஸ்டா இங்க பாருங்க, இன்சானுன் உஸ்தாதுன்ல நான் சொன்ன மாதிரி Hamza has come with kasra but it has not taken ya as a. Here Hamza has come with dhamma but it has not taken waw as a. Right? Still it has taken alif as a. Why? Because by default, if Hamza happens to be the first letter, whatever sign it carries, whether it is fatha or kasra dhamma, it takes by default alif as a char. So இங்க ஃபத்தா வந்தா அலிஃப் தான் வந்துச்சு, கஸ்ரா வந்தாலும் அலிஃப் தான் வந்துச்சு, தம்மா வந்தாலும் அலிஃப் தான் வந்தது. அலிஃப் தான் சேரா எடுத்திருக்கு. இங்க யாவையோ இங்க வாவையோ சேரா எடுக்கல. யாவையும் வாவையும் சேரா எடுத்தது கதை எங்கன்னா நடுவில் வரும்போது கடைசி வரும்போது என்ன செய்யும், அந்த மாதிரி எடுத்துக்கும். ஹியர் டு ஹெல்ப் யூ டெஃபினெட்லி என்னென்ன ஃபார்மேட்லாம் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ எல்லா ஃபார்மேட் நானும் ஹாஜாவும் இருக்காங்க அட்மின், வி வில் ஹெல்ப் யூ இன்ஷால்லா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த புக்கை பார்த்து எழுதுங்க. ஷேர் ஆல்ரெடி ஷேர் இந்த கூகுள் கிளாஸ் உங்கள் இமெயில் ஐடிக்கு நான் திருப்பி கூகுள் கிளாஸ் சென்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த புக் இருக்கும், எடுத்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் எழுதுங்க, எல்லாருமே எழுதுங்க, நாட் ஒன்லி மசான் அப்துல் ரஹ்மான் சார். I request all of you to take the printout and write the cursive writing, Arabic alphabets. That will definitely help you to improve your writing skills and also reading ability, inshallah. Right? Okay, sir. Jazakallah. Jazakallah khair. Inshallah, with this we conclude the session. Jazakumullah khairan for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Jazakumullah khairan for joining.